ஹசன்பூர் தொகுதியில் ஜேடியூவின் ராஜ்குமார் ரே பின்னடைவை சந்தித்துள்ளார். பீகாரின் லக்கிசராய் கட்சியில் பாஜகவின் விஜய்குமார் முன்னிலையில் உள்ளார். அலிநகர் தொகுதியில் பாஜகவின் மைதிலி தாக்கூர் முன்னிலை வகித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகுவா தொகுதியில் ஜேஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதான் பின்னடைவில் உள்ளார். மொகாமா தொகுதியில் ஜேடியு கட்சியின் ஆனந்த் முன்னிலை வகித்து வருகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹசன்பூர் தொகுதியில் ஜேடியுவின் ராஜ்குமார் ரே பின்னடைவை சந்தித்துள்ளார். பீகாரின் லக்கிசராய் கட்சியில் பாஜகவின் விஜய்குமார் முன்னிலையில் உள்ளார். அலிநகர் தொகுதியில் பாஜகவின் மைதிலி தாக்கூர் முன்னிலை வகித்து வருகிறார். மகுவா தொகுதியில் ஜேஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதான் பின்னடைவில் உள்ளார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மொகாமா தொகுதியில் ஜேடியு கட்சியின் ஆனந்த் முன்னிலை வகித்து வருகிறார். ஹசன்பூர் தொகுதியில் ஜேடியுவின் ராஜ்குமார் ரே பின்னடைவை சந்தித்துள்ளார். பீகாரின் லக்கிசராய் கட்சியில் பாஜகவின் விஜய்குமார் முன்னிலையில் உள்ளார். அலிநகர் தொகுதியில் பாஜகவின் மைதிலி தாக்கூர் முன்னிலை வகித்து வருகிறார். மகுவா தொகுதியில் ஜேஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதான் பின்னடைவில் உள்ளார். பீகார் தேர்தல் குறித்த முக்கிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி பிஜேபியானது முன்னிலை பெற்றிருக்கிறது. அதாவது கடந்த 11 மற்றும் 13 ஆகிய தேதிகள், அதாவது 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் இந்த தேர்தலானது நடைபெற்ற நிலையில மொத்தம் 90,470 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது. இதில் பாத்தீங்கன்னா 71.78% பெண் வாக்காளர்களும் 62.98% ஆண் வாக்காளர்களும் வாக்களிச்சிருந்தாங்க. அதே மாதிரி எந்த விதமான வாக்குச்சாவடிகளில் எந்த விதமான கலவரமும் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில எந்த விதமான ரீபோலிங்கும் நடத்தப்படல. மொத்தம் 8 போஸ்டல் பேட்டுகள் 8 சுற்றுகளாக இந்த தபால் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்டமா 9 முதல் 9 மணி அளவுல முதல் கட்ட விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில பீகார் தேர்தலில் தற்போது மெகமாமா தொகுதியில ஜேடியு கட்சியோட ஆனந்த் முன்னிலை வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹசன்பூர் தொகுதியில ஜேடியுவோட ராஜ்குமார் ரே பின்னடைவு அடைந்திருக்கிறாரு. பீகாரின் லக்கிசாராய் கட்சியை இருக்காருன்னு பாஜகவின் விஜயகுமார் முன்னிலையில் இருக்கிறாரு. அலிநகர் தொகுதியில பாஜகவின் மைதிலி தாக்கூர் முன்னிலை வச்சுட்டு வர நிலையில மொகவா தொகுதியில ஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதான் பின்னடைவில் இருக்கிறாரு. தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பிஜேபியானது முன்னிலை வச்சுட்டு வர நிலையில 90 இடங்கள்ல அதாவது 90 இடங்கள்ல தனிக்கு 90 இடங்கள்ல மட்டுமே பிஜேபி முன்னிலையில இருக்குது. 65 இடங்கள் வரை காங்கிரஸ் முன்னிலையில் இருந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு 122 இடங்கள் அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். இந்த நிலையில அதிக அளவிலான வாக்குப்பதிவு இந்த முறை முதல்ல நடந்திருக்கு. பீகார்ல இது வரைக்கும் குறைந்தபட்சம் 50க்கு தாண்டனது இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில இந்த முறை ஏறத்தாழ 65% மேல வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்குது. இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தலைமையில பிஜேபி தலைமையில நிதிஷ்குமார் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியும், அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ், அதே மாதிரி காங்கிரஸ் உள்ளிட்ட விஷயம் தனியாகவும், அதே மாதிரி ஜனசராஜ் அதாவது ஆகிய மூன்று கட்சிகள் 30 கூட்டம், அதாவது 3 கட்சிகளுமே முக்கோண லெவல்ல எலெக்ஷன் நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில தற்போதைய நிலவரப்படி பிஜேபி முன்னிலை வச்சுட்டு இருக்குது. முன்னிலை வச்சுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் முழுவதுமாக, அதாவது 147 இடங்கள் 147 இடங்கள் 167 இடங்கள் வரை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய வாக்குப்பதிவானது, தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 70 to 90 தொகுதிகள் வரை காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில 5 இடங்கள்ல ஜனசுராஜ் கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. மைதிலி தாக்கூர் உள்ளிட்டோர் தற்போது ஒரு முக்கிய பாஜகவோட முக்கிய பிரமுகர்கள் ஒரு சிலர் முன்னிலை வச்சுட்டு இருக்கிற நிலையில மகோவா தொகுதியில ஜேஜேடி வேட்பாளர் தேஜ் பிரதான் தற்போது பின்னடைவில் இருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்துல முழுமையாக, அதாவது முழுவதுமாக ஆட்சியை பிடிக்க போறது யார், அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற போறா, அதே மாதிரி கட்சியை பல நாட்களாக கட்சியில இருக்கக்கூடிய யாரெல்லாம் அந்த போட்டியிட்ட யாரெல்லாம் தோக்க போறா அப்படிங்கிறது இன்னும் வெகு விரைவில் தெரிய வருங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.